இந்த பூமியை மொத்தமாக உறிஞ்சிய பின் என்ன நடக்கும் என்ற கல்கி திரைப்பட ட்ரெய்லரை போல நிஜத்தில் அடுத்த சில நூற்றாண்டுகளின் முடிவில் உலகமும் மனித இனமும் எப்படி இருக்கும் என்பது பற்றிய வான் இயற்பியலாளர்களின் கணிப்பும் அது குறித்து துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலும் பின்வரும் தொகுப்பில். நாகரிகம் தோன்றாத கற்காலத்தில் மனிதர்களுக்கு நெருப்பின் ஆற்றல் மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் தற்போது நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை வாயு, காற்றாலை, சூரிய மின்சக்தி போன்றவற்றால் கூட ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ள மனித இனம் அணு எரிபொருளை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஆற்றலை பயன்படுத்தும் திறனை அடிப்படையாக கொண்டு எதிர்கால மனித நாகரிக வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ற கணிப்பை சோவியத் ரஷ்யாவின் வான் இயற்பியலாளர் நிக்கோலை கர்டாஷேவ் கடந்த 1964ஆம் ஆண்டு வெளியிட்டார். மனிதர்களால் எவ்வளவு அதிக ஆற்றலை பயன்படுத்த முடிகிறதோ அந்த அளவுக்கு மனித இனத்தால் இந்த பூமியையும் பிரபஞ்சத்தையும் அடக்கி ஆள முடியும் என்கிறார் கர்டாஷேவ். ஆற்றல் பயன்பாட்டின் அடிப்படையில் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை டைப் 1, டைப் 2, டைப் 3 எனவும் அவர் வரையறுத்துள்ளார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நாம் தற்போது பயன்படுத்தும் ஆற்றலின் அளவை வைத்து பார்க்கும்போது மனித இனம் வெறும் 0.73 என்ற அளவில் மட்டுமே முன்னேற்றம் அடைந்துள்ளதாம். அறிவியல் முன்னேற்றம் இந்த வேகத்தில் பயணித்தால் கூட மனித இனம் டைப் 1 நாகரிக வளர்ச்சியை அடைய இன்னும் 200 முதல் 300 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள் வானியலாளர்கள். டைப் 1 நாகரிகத்தை மனிதர்கள் அடையும் போது இந்த பூமியில் உள்ள நிலக்கரி, கச்சா எண்ணெய் முதல் அணு ஆற்றல் வரை அத்தனை ஆற்றல்களையும் 100% முழுமையாக பிழிந்தெடுத்து பயன்படுத்தி இருப்போம் என்றும், விண்வெளி ஆய்வு, பிற கோள்களுக்கு சென்று வரும் தொழில்நுட்பம் ஆகியவை வளர்ச்சியடைந்திருக்கும் என்றும் சொல்கிறார்கள். டைப் 2 நாகரிகத்தில் விண்வெளி பயணம் என்பது மிகச் சாதாரணமாகும். நிலவு, செவ்வாய், வெள்ளி போன்ற கோள்களில் மனிதர்கள் வாழத் தொடங்கி இருப்பார்கள். இன்று ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வது போல டைப் 2 நாகரிக வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் பிற கோள்களுக்கு சுற்றுலா சென்று திரும்பும் அளவுக்கு விண்வெளி தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குமாம். அதே சமயம் பூமியில் உள்ள அனைத்து ஆற்றல் மூலங்களையும் மனிதர்கள் முழுமையாக பயன்படுத்தி முடித்திருப்பார்கள் என்பதால் ஆற்றலுக்காக சூரியனையே தேடிச் செல்ல தொடங்கி விடுவார்களாம். சூரியனை சுற்றி டைசன் ஸ்பியர் எனப்படும் சோலார் வலையை அமைத்து சூரிய ஆற்றலை உறிஞ்சி பயன்படுத்த மனிதர்கள் ஆரம்பிப்பார்கள். 3ஆம் கட்ட நாகரிக வளர்ச்சியை மனித இனம் அடையும் போது நாம் இருக்கும் இந்த பால்வெளி அண்டமே நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்பதோடு கர்டாஷேவ் தனது கணிப்புகளை நிறுத்தி கொண்டார். இருப்பினும் பிரபஞ்சம் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வரும் வானியல் அறிஞர்கள் குவாண்டம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மனித இனம் மேலும் 4 நாகரிகங்களுக்கு முன்னேற்றம் அடைய முடியும் என நம்புகின்றனர். டைப் 4 சிவிலைசேஷனை மனிதன் அடையும் போது சூப்பர் நோவா போன்ற நட்சத்திர வெடிப்பிலிருந்து ஆற்றலை எடுக்கும் அளவு சக்தியை பெற்றிருப்போம். இந்த கட்டத்தில் மனிதன் மரணத்தை வென்று அழிவில்லாதவனாக மாறிவிடுவான் என்கின்றனர். தனது நினைவுகளை கணினியில் பதிவேற்றம் செய்து மெய்நிகர் மனிதனாகவும், தேவைப்படும் போது ஒரு உடலை உருவாக்கி நினைவுகளை அதற்குள் உள்ளீடு செய்து வாழவும் தொடங்கி விடுவான். அந்த காலகட்டத்தில் நாம் பிற உயிர்களை உருவாக்கும் திறனுடைய அமானுஷ்ய மனிதர்களாக மாறியிருப்போம். சூப்பர் நோவா கருந்துளைகள் மூலம் கிடைக்கும் ஆற்றல் மூலம் பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்கும் செல்லும் சக்தியை பெறும்போது மனிதன் 5வது கட்ட நாகரிகத்தை அடைந்திருப்பான். அப்போது மார்வல் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களைப் போல இருக்கும் இடத்தில் இருந்து மறைந்து சட்டென நினைக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். டைப் 6 சிவிலைசேஷன். இப்போது நாம் 3D உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 4வது பரிமாணம் பற்றி கற்பனை செய்யும் திறன் மூளைக்கு இல்லை. 6 வகை நாகரிகத்தை அடையும் மனிதனால் இன்னும் புதிய பரிமாணங்களை கண்டறியவும் புதிய இயற்பியல் விதிகளையும் உருவாக்க முடியும். அந்த 7வது வகை நாகரிகம் படைப்பாளி நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. இதில் மனிதன் அனைத்து உண்மைகளையும் அறிந்த ஒரு உச்ச நிலையை அடைந்து பொருளை படைக்கும் மிகப்பெரிய தெய்வீக ஆற்றலை பெறுவான் எனவும் கணிக்கின்றனர். ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் மனித இனம் இத்தகைய பரிணாம வளர்ச்சியை அடைய முடியாது என்றும், இந்த அளவீடுகள் முற்றிலும் கற்பனையானது, சாத்தியமற்றது என்றும் நிராகரிக்கின்றனர். இதுகுறித்து மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் விக்யான் பிரச்சார அமைப்பின் மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். மனித இனத்தோட வளர்ச்சிக்கு ஆற்றல் தான் அடிப்படையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பூமியில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விண்மீன் பாத்தீங்கன்னா ஒளி போய் சேரத்துக்கே 6-7 வருஷம். ஸோ அப்போ நம்ம பூமியில இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணாலுமே கூட அங்க போய் கேட்கறது ரொம்ப சன்னமா இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு தகவல் தொடர்பு பண்ண முடியாது. ஸோ மிக ஆற்றலோட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணனா நிறைய ஆற்றல் தேவை. வேற்று கிரகங்களை நோக்கி நம்ம விண்கலங்களை அனுப்புறோம்னா அதை உந்தரும் இல்லையா, அதுக்கு ப்ரொபல் பண்ணதுக்கான உந்து விசை வேணும் இல்லையா, அந்த உந்து விசைக்கும் நிறைய ஆற்றல் தேவை. ஏன்னா ஒளிக்கு பக்கத்துல வேகத்துல நம்ம அனுப்புறோம், அதுக்கு நிறைய பெருமாற்றல் தேவை. இதெல்லாம் விண்மீனிலிருந்தும் மற்ற இடத்துல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது கருத்து. அதுல இருந்து வந்த இதுதான்
டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 3 வகையா வகைப்படுத்துறாங்க. பூமியில் இருந்து 1470 ஒளியாண்டுகள் தொலைவில் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருந்த டாபி ஸ்டார் என்ற நட்சத்திரம் கடந்த 2017ஆம் ஆண்டு திடீரென 22% அளவுக்கு தனது பிரகாசத்தை இழந்தது. ஏலியன்கள் தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக டாபி ஸ்டாரை சுற்றி டைசன் ஸ்பியர் போன்ற கட்டமைப்பை உருவாக்கியதாலேயே இது நிகழ்ந்திருக்கலாம் என்றும், இதனால் மனிதர்களை விட தொழில்நுட்பத்தில் பல வகையிலும் முன்னேறிய ஏலியன்கள் வேற்று கிரகங்களில் வசிக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் யூகிக்கின்றனர். தொழில்நுட்ப ரீதியா இது மாதிரி கற்பனைக்கே அப்பாற்பட்ட முன்னேற்றம் சாத்தியமாகுமா, இல்ல இதெல்லாம் வெறும் கணிப்புகள் தானா? அதாவது தற்காலத்துல இருந்த ஆள் வந்து ஒரு ராக்கெட்ல உட்கார்ந்து நம்ம நிலாவுக்கு போகணும்னு யோசிக்க முடியுமா? கற்பனையா எழுதி வைக்கலாம். அது நடைமுறை சாத்தியம்னு அவங்க யோசிக்கிற நிலைமையில இருக்குமா? இருக்காது இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அதோட கம்பேர் பண்ணும்போது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியல்ல முடியாது அப்படின்னு ஒண்ணும் இல்லை. தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. நமக்கு இன்னைக்கு தெரியல, அதுக்கான வழி என்னன்னு நமக்கு இன்னும் புரியல அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதாவது அறிவியல் விதிகளுக்கு மாறானது. இப்போ உதாரணமா ஒளியின் வேகத்துக்கு அதிகமா நம்ம வந்து ஒரு பருப்பொருளை வந்து ஊந்த முடியாதுங்கிறது வந்து அறிவியலினுடைய எல்லை. அதை நம்ம மீற முடியாது. ஆனா அந்த அளவுக்கு உந்து சக்தி கொடுத்து ஒண்ணு நம்ம உந்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தொழில்நுட்பமே இல்லை. ஒளியோட 1% வேகத்துல நம்ம பண்ணது கூட நம்ம கிட்ட இல்லை இன்னைக்கு. ஆனா எதிர்காலத்துல பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். டாபி ஸ்டார் போல 7 விண்மீன்களிலிருந்து வெளியாகும் அகச்சிவப்பு கதிர்கள் பற்றி ஆய்வு செய்து வரும் விஞ்ஞானிகள் அவை ஆற்றலை உறிஞ்சும் ஏலியன்களின் செயலாக இருக்கலாம் என்றும் வாதங்களை முன்வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.